என்னையா அந்த கஜேந்திரனை கொண்டுட்டியாமே? கொஞ்சம் லேட் ஆனாலும் நல்ல வேலை செஞ்சிருக்க. அப்படியே என்னை ஏத்து நிக்கிறானே அந்த பாண்டி பயிலையும் போட்டு தள்ளிட்டு என்கிட்ட வா. இனிமே இல்லீகல் வேலையெல்லாம் செய்ய மாட்டோம் சார், எங்களை விட்டுருங்க. உன் மூலமா இவ்வளவு வருமானம் வரும் தெரிஞ்சா எவன் பாவனை சும்மா சுத்த விடுவான்? கஜேந்திரன் போனா பாண்டியராஜ், பாண்டியராஜ் போனா போண்டிராஜ், ஆடு போனா குதிரை வரும். இது எல்லாத்தையும் விட என்கிட்ட வேலை செய்யறதுதான் பெட்டரு. என்ன சொல்றீங்க? என்னடா ஒரு சின்ன ரவுடியை போட்டு தள்ளிட்டு பெரிய சேகுவாரா மாதிரி ஃபீல் பண்ற? உன்ன மாதிரி லேபர் பசங்க எவங்கிட்டனா கை கட்டி தான் வேலை செஞ்சாகணும், வேற வழியே கிடையாது. ஹலோ, போயிட்டாங்களா? உங்க போலீஸ் அந்த பக்கம் எட்டி பார்க்க விடாத. ஏப்பா லீடரு, அந்த பாண்டியராஜ் உங்க குடிசையை பிரிச்சு போட்டு கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது லீகலா இல்லீகலான்னு போய் பாரு போ. ஒரு பொடியனை அடிச்சதுக்காக ஏன் ஆளே போட்டுருவீங்களா? ஏய், ஒருத்தம் கூட மிஞ்ச கூடாது. அத்தனை பிள்ளைங்களையும் வேன்ல ஏத்துன. பொழுது விடியறதுக்குள்ள அத்தனை பேர் கதையை முடிச்சாகணும். பெரிய பருப்பு மாதிரி எங்க மேலே கை வைக்கிறீங்களா? வேண்டாம்ப்பா, குழந்தைகளை விட்டுருங்க. அவங்களை ஒண்ணும் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அவங்க பாவப்பா, விட்டுருங்கப்பா. ஐயா, உங்க காலை பிடிச்சு கேச்சு கேட்கிறையா, என் குழந்தைய விட்டுருங்க. எவன் என்ன எதிர்த்தாலும் அவன் பிள்ளையோட தலை மண்ணுல விழும். உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு பிள்ளை பாசம் இருந்தா நீங்க எல்லாம் சாகர வரைக்கும் அடிமையா என் காலில் விழுந்து கிடக்கணும். அவனை விடு. மௌலி என்ன ராகுல் கூட்டிட்டு போறாங்க. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? நான் முன்னாடியே சொன்னேன்ல, பாண்டியராஜ முறைச்சுக்காதீங்கன்னு. எவனாவது கேட்டீங்களா என் பேச்ச? நான் உங்களை மாதிரி அழமாட்டேன். பாண்டியராஜ் அண்ணன் கூட சேர்ந்துக்க போறேன். குய்யால ஏன் மேல துப்பாத, துப்ப வேண்டிய இடத்துல துப்பு. ஏய், இவனை என்கிட்ட விடுறா, நான் பாத்துக்கிறேன். அங்க ஒரு நாதாரி தப்பிச்சு போறான் பாரு, அவனை போய் இப்படி போ. ஏய் வாடா, பாண்டியராஜ் சாரை முறைச்சுக்கிட்டீங்க. ஒரு பையன் உயிரோட வாழ முடியாது. அத்தனை பேரை தூக்கி உள்ள போடு, ஒரு பையன் தப்பிக்க கூடாது. உள்ள போய் ஒளிஞ்சுக்க. போடு போடா. எங்களுக்கு பயமா இருக்கு. யாரும் பயப்படாதீங்க, நான் உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன். நான் சொல்ற வரைக்கும் யாரும் வெளியில வராதீங்க, ஓகேவா? பாண்டியராஜ் சாரோட பகச்சிக்கிறீங்க. நாதாரி நந்துண்ணி பண்ணாட பரதேசிங்களா, தொலைச்சிடுவடா உங்களை. யாருகிட்ட? ஏய், அந்த குடிசையில 2 பசங்க இருக்க பாரு, அதுங்களை தூக்கிட்டு வரா. இந்த வேன் ஃபுல் ஆயிடுச்சு பாருங்க. அந்த வேன்ல ஏத்திடலான்ட்டு. இந்த பயலுக்கு இப்படி பண்ணாதானே புத்தி வரும். இவங்க இங்க எப்படி வந்தாங்கன்னு எனக்கு தெரியலன்னு. எங்க அம்மா சத்தியமா எனக்கு தெரியாதுன்னு. ஏ பழனிசாமி, நீ யாருங்க சொல்லுப்பா. மௌலி அண்ணா, சந்திரா, ஒரு குழந்தைய கூட என்னால காப்பாத்த முடியலடா. 12 வருஷம் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா இந்த சாவு நம்மள பிரிச்சிருச்சேடா. நாம எப்பவுமே சேர்ந்திருப்போம்னு ஆசைப்பட்ட டேய் சக்தி,
வெட்டுங்கடா. டேய் மௌலி, டேய் மௌலி, என்னடா ஆச்சு உனக்கு? டேய் கை கட்டி வாடுறத தவிர ஏழைங்களுக்கு வேற வழியே இல்லைன்னு சொன்னல. இவன் போயிட்டான். இவன் இடத்துக்கு நீ போறியாடா? வேணாம், இந்த ஆட்டத்துக்கு நான் வரல. உன் பின்னாடியே இருக்கிறேன், ஃபுல் சப்போர்ட்டும் பண்றேன். உனக்கு என்ன வேணாலும் கேளு. ஒரு அடி வேணும். ஒரு அடியா? ஒரே ஒரு அடி வேணும். இது போர்ட் ஏரியா. என்னோட இனம் பராரியா வாழ்ந்துட்டு இருந்த ஏரியா. இந்த இடத்துல தான் பல வருஷம் அடிமையா அலைஞ்சோம், அழுதோம், புலம்புனோம், கண்ணீரை குடிச்சு காத்த சாப்பிட்டு பட்னி கிடந்தோம். அந்த கண்ணீர் இன்னைக்கு ஆசிட் ஆயிடுச்சு. உழைச்சா கொடுக்காததை உதச்சு வாங்குவோம். அவன் போனா இவன், இவன் போனா நான் போனா என் பொண்டாட்டி புள்ளன்னு எவனாவது அதிகாரம் பண்ண வந்தீங்க. ஏரியால இனி எந்த நாயும் கால வைக்க கூடாது. பக்கரிசாமி, வசதி படைச்சவன் தரமாட்டான், வயிறு பசிச்சவன் விடமாட்டான். சிங்க கூட்டம் எழுந்தா கைய நெரிக்கும், விலங்கு தெரிக்கும். அதிகார வர்க்கத்துக்கு ஆப்பு வச்சாச்சு.
இனிமே ஓட்டு பொறுக்க எவனாவது கூட்டத்தோட இங்க வந்தா வங்க கடலே செங்கடலா மாறி ரத்த ஆறுதா ஓடும். புலியார் கண்ட புலியை போல பாய்ந்து சீரும் குணம் சந்திரமௌலி. கூட்டம் என்ன கோட்டை என்ன வேட்கையாடும் வெங்கை சந்திரமௌலி. மாசில்லாத மானம் காக்க வீரம் ஏந்தி தீயில் நடப்போம். போதி பார்க்க யாரும் வந்த ஜீவன் அழிப்போம். இன்னையிலிருந்து நம்ம எல்லாருக்கும் விடுதலை. ரவுடி பசங்களுக்கு பயந்த அரசியல்வாதிகளுக்கு சலாம் போட்ட காலம் மலையேறிடுச்சு. துப்பாக்கிக்கு பயந்த தோட்டாவுக்கு தொடநடுங்கி வாழ்ந்த கோழத்தனமான வாழ்க்கைய குழி தோண்டி புதைச்சாச்சு. இனி நாம தலை குனிஞ்சா அது மனைவிய முத்தமிடத்தா, அவமானத்தால இல்ல. தப்பு செஞ்சா மட்டும் கால்ல விழலாம், தப்பான ஆளுங்க முன்னாடி இல்ல. இனிமே உரிமை நம்மோடுது, உழைப்பு நம்மோடுது, பலனும் நம்மோடுது. இந்த போராட்டம் பலி கேட்டா எல்லாருக்கும் முன்னாடி நான் தான் இருப்பேன். உங்க கண்ணீரை துடைக்கிற கையா இருப்பேன், பசிய தணிக்கிற உணவா இருப்பேன். போருன்னு வந்தா எதிரிய வெட்டி வீழ்த்துற கத்தியா இருப்பேன். உங்க அம்மா உன்னை தனக்காக வளர்க்கலடா, தமிழ் இனத்துக்காக வளர்த்திருக்காங்க. இனிமே நீ வெறும் சந்திர இல்லடா, சுட்ட இருக்கிற நெற்றிக்கண் படைத்த சந்திரமௌலின்னு முறுக்கடா மீசை. ஏழை வீட்டில் எரியும் தீபம் எங்கள் தெய்வமாம் சந்திரமௌலி. திக்கும் அச்சம் இன்றி தட்டி கேட்பார் சந்திரமௌலி. வீரம் கண்ணில் வேகம் கையில் தியாகம் நெஞ்சில் அவர் சந்திரமௌலி. ரவுடி என்ற சொல்லை கேட்டால் சீறி தாக்குவார். புலியார் கண்ட புலியை போல பாய்ந்து சீரும் குணம் சந்திரமௌலி. கூட்டம் என்ன கோட்டை என்ன வேட்கையாடும் வெங்கை சந்திரமௌலி. மாசில்லாத மானம் காக்க வீரம். அதை பார்த்த ஜனங்க திரு நீலகண்ட சந்திரமௌலீஸ்வரர்னு அவரை புகழ்ந்தாங்க. நீ கண்டிப்பா பெரியாள் அவடா சந்திரமௌலி. சார் 15 நாளா தூத்துக்குடி துறைமுகமே அல்லலப்படுது. கஜேந்திர மேல தாக்குதல், பாண்டிராஜ் மர்டர். இத பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன? சந்திரமௌலின்னு ஒரு புது லீடர் உருவாகி இருக்கார் இல்லையா, அவருக்கு உங்க சப்போர்ட் இருக்கிறதா மக்கள் பேசிக்கிறாங்க. உங்க கமெண்ட்? நடந்தது நடந்து போச்சு. பீகார்ல இருந்து ராஜ் பீகார் என்ன வரப்போறாருமே, அப்ப உங்க நிலைமை? அவங்க அம்மா புருஷனே வரட்டும், என்ன கட்டிடுவான் அப்படின்றாரு சார். யாரையும் உள்ள விடாதீங்க. What nonsense? What is this? Patient condition serious-ஆ இருக்கு, நடுவுல உங்க nuisance வேற. This is very irresponsible behavior. Please go back. Go back. எல்லாரையும் வெளிய நிப்பாட்டிட்டா அதை கட்டி கடை. அப்படியே முருகா, அந்த பாண்டி பைய செத்து போனா நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தேன். இப்ப தெரியுது, வயிறு எரியுது. என்ன அநியாயம்டா இது. முன்னாடி இலங்கைக்கார உதைக்கிறான், பின்னாடி பீகார்கார மிதிக்கிறான். 2 பேருக்கு நடுவுல நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். கமிங் டாக்டர் புகாரி. பிகாரி பிகாரி இல்ல, புகாரி. டாக்டர் புகாரி வந்திருக்காரு. போடாங்க உன்னை வெட்டி வெயில்ல போட. டாக்டரே, முதல்ல பேரை மாத்தி தொலைடா. சவுண்ட கேட்டாலே கிரவுண்ட் வெடிக்குதுடா இங்க. போடா, போய் தொலைடா. செக்ரட்டரி ஐயா, 1 மாசம் வரைக்கும் என்னால நடக்க முடியாது, பேச முடியாது. ஐயா. என் பொண்டாட்டியோ பிள்ளையோ சிஎம்ஓ பிஎம்ஓ ஐயா, யார் போன் பண்ணாலும் கொடுக்காத. ஐயா. கோபால இருக்கேன்னு சொல்லி வச்சிரு. ஹலோ, பேர் சொல்லுங்க. சந்திரமௌலியா? சந்திரமௌலியா? வணக்கம் சார். என்ன சார், மினிஸ்டர் ஐயாவா? அவர் எப்போ மேல போவாருன்னு தெரியல சார். ஃப்ரீசர் பாக்ஸ்ல வைக்கிறதா கீழே வைக்கிறதா தெரியல சார். என்னது சார்? அப்படியா சார்? இருக்கிறேன் சார், வச்சிடுறேன் சார். உங்க நேரம் நல்லா இருக்கு சார். என்னது? அவரே இங்க வரா. என்னாச்சு சார்? நான் யாரா? மந்திரி ஐயா. அப்பாயின்மெண்ட் இல்லாம யாராவது என்ன பார்க்க முடியுமா? அதனால தான் நான் வெளியே போறேன். சந்திரா, இவ்வளோ நாள் பாண்டியராஜ் கிட்ட மாமூல் கொடுத்துட்டு இருக்கிற கான்ட்ராக்டர்ஸ் இவங்க தான்.
சந்திரமௌலி, 2 செத்த பாம்பு அடிச்சிட்டு பெரிய டான் நினைச்சுக்காத. நீ டான் ஆக முடியாது, செத்தாலும் முடியாது. தொழிலாளி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவ தலைவனாகவே முடியாது. அங்க உட்காரணும்னா உன்ன மாதிரி கோட்டு போட்டுக்க கூடாது. உடம்பு முழுக்க வெட்டு, குத்து, ரத்த காயங்கள் இருக்கணும். தலைவனாக உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. நீ ஆக்கிரமிச்சிருக்கிற என் தம்பியோட இடத்தை நான் தட்டி பறிக்கிறதுக்கு நான் கால்ல மாட்டிருக்கிற என்னோட செருப்பே போதும்டா. தோபார், ராஷ் பிஹாரி, பீகாரோட சிங்கம். ரவுடிசத்துல நீ ஒரு அறவே காடுடா. வெட்டுறதும் வெட்டு வாங்குறதும் உனக்கு தெரியாது. அதுக்கு தைரியம் இங்க இருக்கணும்டா, இங்க. பயத்துல நீ பின்னாடி போனப்பவே பாதி செத்துட்ட. இதுக்கு மேல என்னடா பெரிய சீன் போடுற? மொட்டை அடிச்சிட்டா பெரிய பாசா? முஞ்ச பாரு. நெஞ்சம் குமரி நன்மை கருதி நித்தம் சிதறி ரத்தம் கதறி ரக்கம் இல்லா ரக்கன் அழிய குடலை பிடுங்கி ஜீவன் ஒடுக்கி உடலை எரித்து சாம்பல் பூசும் புட்கினம் கொண்ட சிவனும் இவனே. உடலை எரித்து சாம்பல் பூசும் சிவனும் இவனே. அமெரிக்கால இருக்கிற என் பொண்ணுக்கு உங்க ஊர்கான ரொம்ப பிடிக்கும். இன்னும் 3 நாள் தான் டைம் இருக்கு. 2 வகையான ஊர்காயும் கொஞ்சம் ஸ்வீட்டா வேணும். சரிங்க தம்பி. இந்தாங்கம்மா, 5000 அட்வான்ஸ். நாளைக்கு காலையில வரேன். பேலன்ஸை கொடுத்துட்டு சரக்கா வாங்கிக்கிறேன். அசோக், பஸ் ஸ்டாண்ட்ல பார்க்கிங் கான்ட்ராக்ட் எடுக்க போறதா சொன்னியே, என்னாச்சுடா? சீக்கிரம் கிடைச்சிருமா? நாளன்னைக்கு 10,000 ரூபாய் வரும். தேவைப்பட்டா கட்டிடு. என் ஒருத்தியால கஷ்டப்பட முடியலடா. உன் வருமானமும் கூட சேர்ந்தா நல்லா இருக்கும். ஆமாம்மா, நான் செய்ய வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்குன்னு இப்பதான் தெரிஞ்சது. செய்யறேன். நம்ம லைஃபை மாறி போற அளவுக்கு செய்யறேன். நான் அந்த சந்திரமௌலி கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க ஸ்பாட் வச்சா அவனோட வீக்னஸ்ல அவனை அடிச்சு ஓண்டிய வரவழைப்பேன். உங்களுக்கு அவனை கொல்லணும்னு இருக்கா இல்லையா? சான்ஸ் கிடைச்சா ஏன் சாகடிக்க மாட்டோம்? துண்டு துண்டா வெட்டி போட்டுருவோம். வர சொல்லு. ஏய் மொட்டை, ஏதாவது தப்பு நடந்தது ஓன் தலை இருக்காது. என் சைடுல நான் கிளியர். நீங்க பயந்து பின்வாங்காம இருக்கணும். ஏய், அவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? கத்திக்கும் மொட்டைக்கும் உள்ள சம்பந்தம். சார் 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 ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க. சார், உங்க அம்மாவோட அட்ரஸ் தெரிஞ்சிருச்சு சார். எங்க? பக்கத்துல தான் சார். இந்தாங்க அட்ரஸ். சார் சார் பார்த்து சார், ஜாக்கிரதை.
டேய் ஆகாஷ், அண்ணன் எங்கடா? தெரியாது. ஃபோன் ஏதாவது பண்ணாரா? இல்ல. எங்க போயிருப்பான்? சொல்லுடா மச்சான், முன்னா பையா. சந்திரமௌலி செத்து போயிட்டான்னு நல்ல மேட்டர் சொல்ற மாமே. என்னடா பேச மாட்டேங்கிற? சொல்றா முன்னா. ஹலோ சந்திரமௌலி. என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் கூட்டு போ. எப்படி அடிபட்டுச்சு? ஆகாஷ் எங்க? மேல போயிருந்த? கன். வேண்டாம். போலாம் வா. வாம்மா வா, உனக்கு ஒரு சின்ன கதை சொல்லணுமே. அழகான ஒரு நாடு ஈழம். அந்த ஈழத்துல ஒரு மண் குடிசை. அந்த மண் குடிசையில ஒரு அம்மாவுக்கு பிறந்த புள்ள அசோக். நாய் மாதிரி வளர்ந்தவன் சந்திரா. தம்பி, அதிர்ஷ்டவசத்தால அந்த நாய் சந்திரமௌலி ஆச்சு. அசோக் ஆகாஷம் மாறி அவங்கிட்டே வேலைக்கு சேர்ந்தான். தம்பி, எவன்டா உனக்கு தம்பி? எங்க அப்பாவுக்கு மட்டும்தான் நீ புள்ள. எங்க அம்மாவை அம்மான்னு கூப்பிடக்கூடாது. சின்ன பிள்ளைந்து உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்காது. கொன்னு போடலான்னு வெறி. அந்த கடுப்பு பெருசாயி நீ செத்து போயிட்டதா அம்மா கிட்ட பொய் சொல்லி நம்ப வச்ச. இந்த தடவை நீ நிஜமாவே சாகணும்னு தான் ராஷ் பிகாரி கேங் கூட கூட்டு சேர்ந்த. சாகவே மாட்டியாடா? தம்பி, என் மேல உனக்கு கோவம் இருந்ததுன்னா என்ன வேணாலும் செய். ஆனா அம்மா எங்கடா? அம்மாவை பார்க்கணும் போல இருக்குடா. அம்மா வேணுமாடா? அம்மா வேணுமாடா உனக்கு? விட மாட்டியாடா? எங்களை விடவே மாட்டியா? உன்னை கொல்லக்கூடாது. நான் உன்னை கொலை பண்ணா நான் எங்க போய் பதுங்கிக்கிட்டாலும் உங்க ஆளுங்க என்ன போட்டுருவானுங்க இல்லையா? இல்லடா, அந்த மாதிரி எதுவும் நடக்காதுடா. ஹலோ அம்மா, நான் தாம்மா அசோக். அதம்மா, நான் சந்திரமௌலி கிட்ட வேலை செய்யறேன்னு சொன்னலம்மா. அவர் ஒரு பொண்ணை மர்டர் பண்றதை நான் பார்த்தம்மா. என்னையும் கொலை பண்ணிட்டு வரும்னு பயமா இருக்கு எனக்கு. சந்திரமௌலி, ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன கொலை பண்ணிடாத. நீ சொல்ற மாதிரி செய்யறேன். ப்ளீஸ் சந்திரமௌலி, என்ன கொலை பண்ணிடாத. ப்ளீஸ் என்ன விட்டுடு ப்ளீஸ். தம்பி, பைத்தியக்காரன் இல்லடா என்ன நான் ஷூட் பண்ணிக்கிறதுக்கு. இப்ப அம்மா பார்வையில நீ என்ன ஷூட் பண்ணிருக்க. கொலை பண்ண முயற்சி செஞ்சிருக்கு. கர்மம். இதெல்லாம் நான் போட்ட நாடகம்னு ஒரு வார்த்தை அம்மா கிட்ட சொன்னா அம்மா உன் பேச்சதான் நம்புவாங்க. என பெத்த மகனான என்னை விட அம்மாவுக்கு உன் மேலதான் நம்பிக்கை அதிகம். ஆனா நான் இந்த அளவுக்கு மோசமானவனும் கெட்டவனும் அம்மா கிட்ட சொல்ல முடியுமா? அத சொன்னா அவங்க தாங்கிக்குவாங்களா? ஏற்கனவே ஒரு மகன் செத்துட்டாங்கிற சோகத்துல 12 வருஷமா அம்மா செத்து செத்து பொழைச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப நான் இந்த அளவு கெட்டவங்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா மீதி உயிரும் போய் பயமா இருக்குல்ல. இப்ப என்னடா செய்வ? உண்மைய சொல்லி அம்மாவை கொல்ல போறியா, இல்ல எங்களை விட்டு தூரமா போய் அம்மாவை வாழ வைக்க போறியா? என்ன செய்வடா? அம்மாவை கொல்லு. அஜய், பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. டாக்டரை பார்த்தேன், டேஞ்சர் இல்லைன்னாரு. இப்போ இங்கே அம்மா வந்துடுவாங்க. அசோக்கை ஷூட் பண்ணது நீ தான் நினைப்பாங்க. நாம் இங்கே இருந்தால் அசிங்கமாயிடும்டா. வாடா போகலாம். நீங்க போங்க. அதுக்கு இல்லடா,
தேங்க்யூ. அவர்தான் சந்திரமௌலி. இந்த ஜனங்கெல்லாம் சந்திரமௌலின்னு சொல்றது உன்னதானா? அதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? தன்னை சுத்தி இருக்கிற ஜனங்களை காப்பாத்துறவன் தான் சந்திரமௌலி. உன்ன மாதிரி தப்பான வேலைகளை செஞ்சு தப்ப எடுத்து சொல்றவன கொலை பண்றவன் சந்திரமௌலி இல்ல. உனக்கு அம்மா இருக்கால? ஏ, அவனுக்கு உன்ன மாதிரி அம்மா இருப்பாங்கன்னு தெரியலையா? சாவையே பார்த்து பார்த்து தாய் பாச கூட புரியாம நீ மறுத்து போயிட்டியா? இந்த ஜனமோ போலீஸோ உன்னை எதுவும் செய்யாம போகலாம். மேல தெய்வம் ஒண்ணு இருக்கு. உன் பாவமே உன்னை நாசமாக்கிடும். அட பாவி, இந்த தாயோட சாபம் உன்னை சும்மா விடாது. நாசமா போயிடுவேன்.